உலகம் யாவையும் தாமுலகங்களும் நினைவருந்தலும் நீங்களும் நீங்களா அலகிலா விளையான் துணையார் அவதலைவரன்னவக்கேதரன்னங்களே ஐவகை பொருள் 4 கரணமும் குணங்கள் 3 செய்வினை 2 ஒன்றி யாவரும் திகைப்படின்ற பொய்யிருள் அகல ஞானப் பொருண்கதிர் விரித்த புத்தேல் கைவளராழி செங்கண் கண்ணனை கருத்துள் வைப்பாம். ஓங்கி உலகளந்த உத்தமனாக பால்கடலிலே பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனின் அவதாரங்கள் 10 தச அவதாரங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த தச அவதாரங்களை நாம் வரிசை கிரமமாக பார்க்கின்றோம், படிக்கின்றோம், அதோடு விட்டு விடுகின்றோம். ஆனால் அந்த தச அவதாரங்களே ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே டார்வின் போன்றவர்கள் சொல்லிய பரிணாம வளர்ச்சியை போல் அது ஒரு ரகசியம் முடிந்திருக்கிறது. இந்த 10 அவதாரங்களையும் முதலிலிருந்து பார்த்தால் இது புரியும். முதல் அவதாரம் மச்ச அவதாரம், மீன். அதற்கு அடுத்த அவதாரம் ஆமை அவதாரம். மீன் என்பதை விட ஆமை சற்று பெரியது. அந்த ஆமை அடுத்து விலங்காக வருகிறது, வராக அவதாரம், பன்றி அவதாரம். விலங்காகவே மாறிவிடுகிறது. அதிலிருந்து விலங்கிலிருந்து மனிதன் வருவதற்காக 4வது அவதாரமாக முயற்சி செய்கிறது. ஆனால் முயற்சியிலே பாதி வெற்றி அடைகிறது. பாதி மனிதனாகவும் பாதி விலங்காகவும் இருக்கிறது. அது நரசிம்ம அவதாரம். இந்த அவதாரத்திலிருந்து மீண்டும் வந்து 5வது அவதாரம் மனிதனாக வந்துவிடுகிறது, வாமன அவதாரம். ஆனால் மனிதனிலே முழு வளர்ச்சி இல்லாமல் கொல்ல மனிதனாக இருக்கின்றான். இந்த அவதாரத்தை அடுத்து வருகின்ற அவதாரம் மனிதனாகவே வளர்ச்சி அடைந்த மனிதனாக வருகின்றான், பரசுராம அவதாரம். ஆனால் கோபத்தாபங்கள் நிறைந்த அவதாரமாக இருக்கிறது. இந்த பரசுராமனுக்கு அடுத்த அவதாரம் ராம அவதாரம். ராம அவதாரத்தில் மனிதன் கோபதாபங்களை எல்லாம் விட்டுவிட்டு அறத்தின் நின்று தர்மத்தை காப்பதற்காக வந்த அவதாரமாக இருக்கு. அந்த ராமனுக்கு அடுத்தது பரசுராம அவதாரம். எல்லோரையும் அடக்கி ஆளக்கூடிய ஆட்சி இருக்கின்றதும் எல்லோரையும் காப்பாற்றுவதற்காக வருகின்ற அவதாரம் பரசுராம அவதாரம். 9வது அவதாரம் கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ணன் அவதாரத்தில் ஒரு ஞானியாகவும் பற்றற்று செயல்படக்கூடியவராகவும் அந்த அவதாரம் அமைகின்றது. இன்னும் ஒரு அவதாரம் பாக்கி இருக்கிறது, கல்கி அவதாரம். ஆக மீன் என்றதிலிருந்து தொடங்கிய இந்த அவதாரம் விலங்கிலிருந்து முழுமையாக மனிதனாக மாறிக்கொண்டு வருகிறது. இது ஒரு பரிணாம வளர்ச்சியை காட்டுவதாக அமைகின்றது. இன்னும் ஒரு அவதாரம் பாக்கி இருக்கின்ற நிலையிலேயே நம்முடைய ஆன்றோர் பெருமக்கள் இந்த 10 அவதாரங்களே முழுமை பெற்ற அவதாரமாக கிருஷ்ண அவதாரம் தான் காணப்படுகின்றது என்று அறிவித்து விட்டார்கள், டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதாவது கிருஷ்ண அவதாரம் ஒரு பூர்ண அவதாரம். இந்த தச அவதாரங்களிலே கிருஷ்ண அவதாரத்தை தான் பூர்ண அவதாரம் என்று பெரியோர் சொல்கின்றார்கள். ஏனைய அவதாரங்களில் வாழ்க்கையில் ஒன்றி வாழ்ந்த பகவான் கிருஷ்ண அவதாரத்தில் வாழ்க்கையில் ஒட்டாமல் நாடங்க போல நடித்து காட்டினார். ஆனால்தான் கிருஷ்ண அவதாரம் மிகச்சிறந்த அவதாரமாக போற்றப்படுகின்றது. வாழ்க்கையில் நாம் எல்லாம் வாழ்வதற்கான வழியை பகவான் சொன்னதோடு இல்லாமல் தானும் கடைபிடித்து வாழ்ந்து காட்டினார். பொதுவாக வாழ்க்கையை துறந்து காட்டுக்கு சென்று தவமிருந்து இறைவனை அடையும் வழியைத்தான் மதவாதிகள் எடுத்துரைத்திருக்கின்றார்கள். புத்தரும் மகாவீரரும் அரச போகத்தை துறந்து சென்றார்கள், இறை நிலையை அடைந்தார்கள். ஆனால் கண்ணன் காட்டுக்கு ஓடவில்லை, துறந்து செல்லும் வழியையும் காட்டவில்லை. வீட்டில் இருந்தபடியே வருவதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை காட்டினார். இதனால்தான் கண்ணனை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதற்கு தகுந்தாற்போல் கண்ணன் வழியிலும் ஏகப்பட்ட முரண்பாடுகள். கண்ணனுக்கு ஆசையே கிடையாது, ஆனால் பெண்களோடு நாட்டியம் ஆட முடியும். கண்ணன் அஹிம்சாவாதி, போரை விரும்பாதவன். ஆனால் அர்ஜுனனை போரில் இழுத்து விட முடியும். இதன் காரணமாகத்தான் கண்ணனுக்கு எந்த விளக்கமும் கருத்தும் மதிப்பீடும்
வரையறுத்து சொல்ல முடிவதில்லை, இனியும் முடியாது. குருட்சேத்திர போரின் இறுதி கட்டத்தில் பாண்டவர்களில் 5 இளம் புரல்வர்களையும் அழித்து விட்ட பிறகு பூமியில் பாண்டவர் கௌரவ குல வாரிசுகள் யாரும் இல்லை. இறந்துவிட்ட அபிமன்யுவின் மனைவி உத்தரை வயிற்றில், அதாவது கர்ப்பத்தில் குழந்தை உருவாகியிருக்கிறது. இந்த குழந்தைதான் பின்னால் பரீட்சித்து மகாராஜாவாக ஆகப்போகிறது. அந்த கருவில் இருந்த குழந்தையும் அஸ்வத்தாமன் விட்ட அஸ்வத்தினால் இறந்தே பிறந்து விடுகிறது. இப்படி கருவிலே எஞ்சிய ஒரு வாரிசும் மரித்து போக அனைவரும் மடிந்து விட்டனர் என்று எல்லோரும் கவலை கொண்டார்கள். எப்படியாவது இறந்து பிறந்த குழந்தையை உயிர் பெறச் செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கேட்கப்பட்டது. பிரம்மச்சரிய விரதம் உள்ளவர்கள் தொட்டால் குழந்தை உயிர்த்து எழும் என்று சொன்னார்கள். பீஷ்மரோ அம்பு படுக்கையில் இருக்கின்றார், காடுகளில் முனிவர்கள் வசிக்கின்றார்கள், குழந்தையை தொடுவதற்கு யாரும் முன்வரவில்லை. ஆனால் ஓவிகை பெண்களோடும் பாமா ருக்மணி என்ற 2 மனைவிகளோடும் ஆடிய பகவான் கிருஷ்ணர் தான் பிரம்மச்சரியத்தோடு இருப்பது உண்மை என்று தொட்டார். குழந்தை உயிர் பெற்றது. இதனை கீதாசார தாலாட்டு அழகாக கூறும். 1000 குல மாதர் அளவிலோரை புணர்ந்தும் தூய 14,000 உடன் தோய்ந்திருந்தும் பரம முனிவர் முன்னே பயிற்சித்தை தீங்கி என்று பிரம்மச்சரியம் செலுத்தும் பெருளியே கண்வளவில் என்று. கண்ணனின் பூரணத்துவம் அவன் தனக்கென ஒருவனாக இல்லாத தன்மையில் தான் நிகழ்கின்றது. அவன் கண்ணாடியை போன்றவன். கண்ணாடி தன் முன்னால் வைக்கப்படும் பொருளை பிரதிபலிக்கும், அவ்வளவுதான். இதேபோல் கண்ணன் மனதில் வெறுமையாக ஒன்றும் இன்மையாக இருந்து விட்டான். இதுவே பூர்ணமாகும். ஏதாவது ஒரு பக்கத்தில் சார்ந்து விட்டாலோ, ஒரு பொருளை தேர்வு செய்து விட்டாலோ பூரணம் நழுவிடும். ஒரு பட்சத்தில் திசை திரும்ப பூரணமில்லாத நிலை தோன்றும். ஒருவரை போல இருக்க வேண்டும் என்று எண்ணினாலும் தனித்தன்மை இழந்துவிடும். கண்ணன் வெறுமையாக இருப்பவன், எதையும் சார்ந்தவன். ஆனால் நாம் சர்வ காலமும் எதையாவது சார்ந்தே இருக்கின்றோம். கடவுளை வணங்கும் போதும் இறைவனின் கல்யாண குணங்களை விமர்சிக்கும் போதும் ஒன்றை மனதில் வைத்துக் கொண்டே செய்கின்றோம். எல்லாம் நிறைந்த இறைசக்தி நமக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை சார்ந்து விளக்க முற்படுகின்றோம். கண்ணன் எதிலும் சாராதவன். எதனால்தான் கண்ணனை புரிந்து கொள்ள முடியவில்லை. அது கண்ணனின் குற்றம் என்று நமது குற்றமே. புத்தர், மகாவீரர் போன்றவர்கள் துறவரம் பூண்டது முதல் நிர்வாண நிலை அடையும் வரை ஒரே விதமான ஒழுக்க நியதிகளை கடைபிடித்தார்கள். ஆனால் கண்ணன் முரண்பாடுகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டவன். எதனையும் ஒதுக்கி தள்ளவில்லை. இன்பமோ துன்பமோ வந்ததை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டான். அதனால்தான் பூர்ணாவதாரம் என்கின்றோம். இந்த பூர்ணாவதாரத்திலேதான் பார்த்தனுக்கு உபதேசித்ததன் வாயிலாக பகவான் நமக்கு அருளிய நூல் பகவத்கீதை. இன்றைய விஞ்ஞானமே இல்லாத 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தோன்றினாலும் தற்கால உளவியல் நிபுணர்களும் ஒப்புக்கொள்ளக்கூடிய உயர்ந்த கருத்துக்கள் கீதையில் அடங்கியுள்ளன. சரித்திரத்தை புரட்டினால் தெரியும். காலத்தால் அழியாத காவியங்கள், இதிகாசங்கள் அனைத்தும் வனங்களில், ஆற்றங்கரை ஓரத்தில், அமைதியான காடுகளில் தோன்றியிருக்கின்றன. ஆனால் காலத்தையும் கடந்து நிற்கும் கீதை நேர்மாறாக போர்க்களத்திலே தோன்றியிருக்கிறது. ஆம், எங்கு இருந்தாலும், எத்தகைய சூழல் அமைந்தாலும், மனம் செம்மையானால், மனம் ஒருநிலைப்படுமானால் உபதேசம் கிட்டிவிடும். இதைத்தான் காட்டுகின்றது கீதை. உபதேசம் என்றதும் குரு நினைவு வரும். குரு ஒருவர் எதிரே நின்று உபதேசிக்க வேண்டும் என்பது இல்லை. உள்ளுணர்வே கூட நல்ல பாதையை காட்டிடும். பறவையை கண்டும் குருவாக உணர்ந்து ஆத்ம ஞான வழி அடைந்தவர் உண்டு. எல்லா மதங்களுக்கும் மத நூல் ஒன்று இருக்கிறது. புத்த மதத்திற்கு தம்மபதம், சீக்கியர்களுக்கு ஜண்டவஸ்தா, கிறிஸ்தவர்களுக்கு பைபிள், முகமதியர்களுக்கு குரான். ஆனால் நம்மை பார்த்து யாராவது உங்கள் மத நூல் எது சொல்லுங்கள் என்று கேட்டால் விழிக்கின்றோம். எனது சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் தோன்றுவது பகவத்கீதை ஆதார அடிப்படையான நூலாக ஏன் எடுத்துக் கொள்ளக்கூடாது என்பதை. கீதையில் சைவம், வைணவம், கௌமாரம், கானாபத்தியம் போன்ற எந்த ஒரு சமயத்தை குறித்தும் அலசவில்லை. அவைகளின் கொள்கைகள் பேசப்படவில்லை.
எல்லா தத்துவங்களுக்கும் கொள்கைகளுக்கும் ஆதாரமான வேத கருத்துகள் பாமரர் முதல் ஞானி வரை பலவிதமான மனநிலை கொண்ட மனிதர்களுக்கு ஏற்ற பல வழிகள் விவாதிக்கப்பட்டுள்ளன. கண்ணன் எல்லா நெறிமுறைகளையும் சுட்டிக்காட்டிவிட்டு கடைசியாக உனக்கு எந்த வழி உகந்தரோ அந்த வழியை நீ எடுத்துக்கொள் என்றுதான் சொல்கின்றார். இதனாலேயே கீதையை கணக்கற்றோர் படித்தாலும் மிக மிக சிலராலேயே புரிந்து கொள்ள முடியும். ஆம், கீதையில் எல்லா வழிகளும் மனம் திறந்து அலசப்படுகின்றன. அதனால் கீதைக்கு உரை எழுதிய உரையாசிரியர்கள் தங்கள் மனதிலே இருந்த கருத்து கொள்கை அதற்கு ஏற்ப உரை எழுதிவிட்டார்கள். சங்கர் அத்வைதி, அவருக்கு கீதை அத்வைதம் நிறைந்த ஞான யோக தத்துவங்கள் அடங்கியதாக தெரிகிறது. மத்வர் ஒரு துவைதி, அவர் கீதையை துவைத கருத்துக்கள் நுழைந்ததாகத்தான் கண்டார். ராமானுஜர் விசிஷ்டாத்வைதி, அவர் அதே கோணத்தை நோக்கினார். காந்தி அஹிம்சாவாதி, எனவே கீதையில் அஹிம்சையை கண்டார். அது மட்டுமல்ல, இப்படி யுத்தமே நடக்கவில்லை, உடலில் உள்ள நல்ல தீய சக்திகளுக்கு, அதாவது நல்ல தீய எண்ணங்களுக்கு இடையே நடக்கும் போராட்டம் யுத்தமாக வர்ணனை செய்யப்பட்டுள்ளது என்று சொல்லும் அளவுக்கு காந்தியின் எண்ணம் அமைந்துள்ளது. திலகர் கீதையில் கர்மயோகம் இருப்பதாக கண்டார். எனது குருநாதர் சொல்வார், கீதையில் அனன்ய பக்தியை கருத்தில் கொண்டு பகவான் உபதேசித்ததாக பிரபுபாதா கருதினார் என்று. ஆனால் கீதையில் பகவான் எத்தனை வழிகள் உணவோ அனைத்தையும் பழகின்றார். உண்மையில் கீதை தன்னளவில் ஏற்றத்தாழ்வின்றி சம அந்தஸ்தில் 4 யோக மார்க்க நெறிகளுக்கும் இடம் கொடுக்கிறது. கீதையில் 2ஆம் அத்தியாயத்தில் ஞான யோகத்தையும், 3ஆம் அத்தியாயத்தில் கர்ம யோகத்தையும், 6ஆம் அத்தியாயத்தில் தியான முறையையும், 10, 12வது அத்தியாயங்களில் பக்தி யோகத்தையும் பகவான் விரிவாக காட்டியிருக்கின்றார். அந்தந்த யோக மார்க்கத்தை பற்றி விளக்கும் போது அந்தந்த மார்க்கமே சிறந்தது என்று பகவான் அடித்து பேசுவார். அடுத்த மார்க்கத்தை பற்றி பேசும்போது இந்த மார்க்கம்தான் சிறப்பானது என்று வலியுறுத்துவார். இப்படி சொல்லிக் கொண்டு போவதால் எது உறுதியானது எது சிறந்தது என தெரியாமல் குழம்பி விடுவதாக சிலர் கூறுகின்றார்கள். உலகிலே ஆத்தியர்களும் நாத்தியர்களும் கலந்தே வாழ்கின்றார்கள். மனிதர்களிடையே விதம் விதமான மனநிலைகள் காணப்படுகின்றன. ஒருவருக்கு இட்லி குருப்பம், இன்னொருக்கு தோசை பிடித்தமானது, மற்றொருக்கு உப்புமா, வேறொருக்கு இடியாப்பம். இவை எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருப்பது அரிசி ஒன்றே. அதே போல அடிப்படை ஆதாரமாக இருக்கும் பிரபஞ்ச உயிர் சக்தியை இறைநிலையை அடைய பல்வேறு வழிகள் காட்டப்பட்டன. எந்த வழியில் சென்றாலும் ஒரே இலக்கினைத்தான் அடைவோம். உண்மை சத்திய நிலையை எட்டுவோம். ஒன்றுக்கொன்று பின்பற்றும் முறைகளில் வித்தியாசம் இருக்கலாம். அதனால் அவைகள் ஒன்றை விட மற்றொன்று தாழ்வானது என்று பொருள் அல்ல. எவரவருக்கு எத்தகைய மார்க்கத்தில் லயம் ஏற்படுகின்றதோ அதனை அவர்கள் பின்பற்றி விரிவதற்காக பகவான் எல்லா நெறிமுறைகளையும் அலசியிருக்கின்றார். கீதை 700 ஸ்லோகங்களில் 18 அத்தியாயங்களாக ஒதுக்கப்பட்டது. முதல் 6 அத்தியாயம் கர்ம சக்கம் எனவும், தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தில் துவம் நீ என்ற சொல்லுக்கு விளக்கமாக அமைந்திருக்கிறது. 2வது 6 அத்தியாயம் பக்தி சக்கம், தத் அது என்ற சொல்லுக்கு விளக்கமாக இருக்கு. 3வது 6 அத்தியாயம் ஞான சக்கம், அசி இருக்கிறாய் என்ற சொல்லுக்கு விளக்கமாய் அமைந்திருக்கிறது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் மூண்டு விட்டது. ஒரு புறத்தில் 7 அக்ரோணி சேனைகளும் மறுபுறத்திலே 11 அக்ரோணி சேனைகளும் பூதேசத்தில் அணிவகுத்து நிற்கின்றன. ஒரு அக்ரோணி என்பது 21,870 யானைகள், 21,870 தேர்கள், 65,610 குதிரைகள், 1,09,350 காலாட்கள் கொண்டது. உபதளபதிகள் பலரால் நடத்தப்படும் பல குழுக்களாக அமைந்திருக்கும். களத்தில் நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ளும் ஆவலால் துரியோதனின் தந்தையான திருதராஷ்டிரன் போர்க்கள நிகழ்வுகளை தெரிவிக்குமாறு கேட்க, வியாசரின் அருள் பெற்று ஞானக்கண் பெற்ற, அதாவது தொலைவில் நடப்பதை அறியும் ஆற்றல் பெற்ற சஞ்சயர் என்ற மகான் போரின் நேரடி வர்ணனை செய்கின்றார். போரின் துவக்கத்தில் பார்த்தனுக்கும் பகவான் கிருஷ்ணனுக்கும் இடையே நடந்த உரையாடல் கீதை என்ற வழியில் பிறவிப்பினை நீக்கும் அமிர்தமாக நமக்கு கிடைக்கின்றது.